வெல்கம் டு மை சேனல் மை வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ப்ளவுஸை வச்சு அளவு ப்ளவுஸை வச்சு எப்படி நம்ம லைனிங் ப்ளவுஸ் வெட்ட போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து உங்களுக்கு நேர் கட்டிங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோ பாருங்கள். இங்கே பாருங்கள், நான் வந்து 2 கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். 2 ப்ளவுஸ் நான் சேர்த்து தான் வெட்டுறேன். நீங்கள் வந்து இது எப்படி வெட்டுறேன் அப்படின்னு மட்டும் பார்த்துங்க. இது நான் லைனிங்க்கு வெட்டுறேமா. இது வந்து லைனிங் கிளாத்து மெயின் கிளாத்தில் போட்டு அதுக்கப்புறம் நம்ம அட்டாச் பண்ணுவோம். ஸோ இப்போ அட்டாச் பண்ணுறதுக்காக நான் எடுத்திருக்கேன் ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் நான் தையலுக்கு விட்டுருக்கேன். ஓகே, அதுக்கு அடுத்தது இப்போ இதுதான் வந்து எனக்கு அளவு ப்ளவுஸ்மா. இப்போ இந்த அளவு ப்ளவுஸில் இது வந்து முதுகு பகுதி. ஓகே, முதுகு பகுதி என்ன பார்த்த மாதிரி இருக்கணும். ஃப்ரண்ட்டை தயவுசெய்து போட்டுறாதீங்க. ஸோ மேலே வந்து முதுகு பகுதி தான் இருக்கணும். இதில் ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கை வந்து எவ்வளவு இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துக்குறோம். அவங்க வந்து கை இறக்கம் கேட்டிருக்காங்க. இது வந்து நார்மல் ரெடி அளவு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8.25 இன்ச்சு இருக்குது. ஓகே, நார்மல் அளவு 8.25 இன்ச்சு இருக்குது. அவங்க கேட்டது 10 கேட்டிருக்கிறாங்க. ஓகே, நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 10 இன்ச்சுக்கு வைக்க போகிறேன். இதில் ஏற்கனவே எவ்வளோ இருக்குது, 8.25 இருக்குது. ஸோ 10 இன்ச்சுக்கு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து நம்மளுக்கு எவ்வளோ அளவு இருக்குது, ப்ளவுஸில் இருக்கிறது எவ்வளோ, 8.25. ஓகே, அதையும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிறோம். ஏன்னா நீங்கள் எந்த அளவு வந்து எக்ஸ்ட்ரா வைக்கிறீங்களோ அப்போ தான் அது கரெக்டாக நம்ம போட்டு வெட்ட முடியும். இப்போ பாருங்கள், ஒரு 3 இடத்துல 8.25 நான் குறிச்சிக்கிறேன். மேலேருந்து தாம்மா குறிக்கிறேன். ஸோ பாருங்கள், 3 இடத்துல 8.25 குறிச்சிக்கிறேன். ஏன்னா நம்ம மீதி எல்லாமே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண பகுதி. ஸோ இதுக்கிட்ட ஒரு கோடு போட்டுருங்க. ஏன் இந்த கோடுன்னு சொல்கிறேன், இது நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண பகுதி. இப்போ நம்ம ஸ்லீவை எடுக்கிறோமா, எடுத்துட்டு இங்கே பாருங்கள், இந்த கீழ்கை சுற்றளவு அப்படின்னு சொல்லுவோம்ல, இதை வந்து முதல்ல நம்ம இங்கேருந்து கரெக்டாக இதை நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டோம், அதை விட்டுருங்க. அதுக்கு மேலே தான் வச்சு எப்போதும் என்ன அளவு இருக்குதோ அதில் வச்சு இப்போ நம்ம மார்க் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், ஷோல்டர் ஜாயின் இங்கே இருக்குது. கரெக்டாக எல்லாம் இருக்கிற மாதிரி எடுத்து விட்டுக்குங்க. எடுத்து விட்டுட்டு முடிஞ்சால் நீங்கள் வந்து ஒரு அயன் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அயன் பண்ண தெரிஞ்சுது அப்படின்னா அயன் பண்ணுங்கள். இல்லையா இப்படி கையாலே வச்சு நல்லா எடுத்து விட்டுருங்க. இப்போ பாருங்கள், 10லேருந்து ஒரு 1/4 இன்ச்சு நான் தையலுக்கு விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஆம் ஹோல் ஜாயின் பாருங்கள் இங்கே இருக்குது இல்லையா. ஸோ இதுக்கிட்ட ஒரு மார்க்கிங் பண்ணியிருக்கேன் அண்ட் இதுக்கிட்ட ஒரு மார்க்கிங் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்தது விரலை வந்து இந்த இடத்துல இப்படி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இங்கே பாருங்கள், தையல் இங்கே இருக்குது, கொஞ்சம் மேலே தூக்கி வச்சுருக்கேன், ஒரு நூல் தள்ளி வச்சுருக்கிறேன். வச்சுட்டு இங்கே ஒரு மார்க்கிங் பண்ணுறேன். திரும்ப இதில் போட்டுறேன். கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. திரும்ப எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு தான் ஒவ்வொரு ட்ரிப்பும் பண்ணணும். நம்ம பாட்டுக்கு எடுத்து பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது மார்க்கிங்கை. ஸோ ஒவ்வொரு ட்ரிப்பும் வந்து இந்த அளவுகள் சரியாக இருக்கா, நம்ம கரெக்டாக தான் இந்த கோட்டு மேலே வச்சுருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்குங்க. ஸோ பாருங்கள், இந்த இடத்துல ஒன்று மார்க்கிங் பண்ணேன், இங்கே ஒரு மார்க்கிங். எந்த இடத்துல பெண்டு வருதோ பார்த்தாலே நமக்கு தெரியும் இல்லையா, அந்த பெண்டுக்கிட்டலாம் நம்ம கட்டை விரல் விசிபிள் ஆகும். இப்படி துணியை எடுத்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நம்ம மார்க்கிங் பண்ணணும். ஸோ 3 மார்க்கிங் ஆச்சு. இப்போ இங்கே ஒன்று பண்ணுறேன். பண்ணிவிட்டு கடைசி மார்க்கிங் இந்த இடத்துல. ஓகே, ஸோ இந்த மாதிரி இப்போ நம்ம வந்து பண்ணியிருக்கோம். இது ரெடி அளவுமா. இங்கேருந்து இங்கே பாருங்கள், இது வந்து ரெடி அளவு. அதுலேருந்து தையலுக்கு இங்கே பாருங்கள், இப்படி வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது வெட்டிடக்கூடாது. இங்கே பாருங்கள், இதோட ஸ்லீவ் ரவுண்டு பார்க்குறோம். கரெக்டாக வந்து இதை எடுத்து வச்சுக்கிட்டு இங்கே பாருங்கள் 8 இன்ச்சு வருது. ஓகே, ஸோ எனக்கு ஒரு ரெடி அளவு 8 இன்ச்சு வரணும். கரெக்டாக வச்சுட்டு இங்கே பாருங்கள், நகர்ந்துருச்சு. நான் எக்ஸ்ட்ரா தையலுக்கு விட்ட அளவில் குறிக்காதீங்கப்பா. இங்கே பாருங்கள், இதோ இருக்குது 8 இன்ச். ஓகே, ஸோ இதில் வந்து இப்போ நம்ம மார்க்கிங் பண்ணுறோம். இதுலேருந்து இப்படி நீங்கள் கொஞ்சம் கர்வாகவும் கொண்டு வரலாம், தப்பு கிடையாது.
பட் வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக இப்போதைக்கு போட்டுக்கலாம். ஒரு தையல் போட்டுரும். ஓகே, இது அப்படியே போட்டுருங்க. இது கோடு போட்டுரும். அவ்வளோதான். ஓகே, இப்போது இதுதான் நம்ம வெட்ட வேண்டிய அளவு, மறந்துடக்கூடாது. இது நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணின அளவு. ஓகே, இப்போ நம்ம எந்த அளவுக்கு வந்து இதில் குழிவு கொடுக்கணும் அப்படின்னு பார்க்குறோம். ஓகே, இப்போ நான் ஃப்ரண்ட் எடுத்திருக்கேன். நம்ம வந்து இது நம்மளாவும் கொடுக்கலாம். நம்ம இதில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துப்போம். இது தெரிஞ்சது அப்படின்னா பண்ணுங்கள், இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அதுவும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு. பாருங்கள், எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இப்படி தூக்கிட்டு நிற்கிது இல்லையா, அங்கே பாருங்கள். இந்த இடத்த மட்டும் நம்ம இப்போ குறிப்போம். இந்த இடத்த மட்டும் நம்ம குறிக்கிறோம். இந்த பாருங்கள், என் விரல் இங்கே விசிபிள் ஆகுது. ஸோ இந்த இடம் தான். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இதுலேருந்து இங்கே ஒரு தையல். ஒன்றும் இல்லை, நம்ம ஆம் ஹோல் இருக்கு இல்லையா, இதுதானே ரெடி அளவு வந்தது. ஸோ இங்கே பாருங்கள், இது வரைக்கும். அதுக்கப்புறம் இவ்வளோ தூரம் கூட வர வேணாம், இதோட நிறுத்திடலாம். இந்த பாருங்கள், இங்கே வந்துடும். இந்த அளவு இல்லை, இது வந்து இது ரெடி அளவுக்கு வரைஞ்சிருக்கேன். அப்போ வந்து ட்ரூ அளவு இப்படி வர மாதிரி இருக்கும். நான் அதை எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். முதல்ல இப்போ நம்ம வந்து இந்த அளவு மட்டும் வெட்டிக்கலாம். இப்போ நம்ம 2 ஸ்லீவ் போட்டிருக்கோமா. இப்போ நம்ம கவர் தட்டு நான் இன்னும் எடுக்கலை, இது நான் உங்களுக்கு தனியாக சொல்கிறேன். ஏன்னா டபுள் மார்க்கிங் பண்ணும்போது கொஞ்சம் குழப்பமாயிரும். ஸோ அவ்வளோதான். இப்போ நாச் பண்ண போகிறோம். எங்கே பார்த்தீங்கன்னா இந்த 2 இடம், இங்கே ஒரு நாச்சு, இங்கே ஒரு நாச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம எல்லாமே பண்ணியாச்சுமா. இப்போ எக்ஸ்ட்ரா வந்து தையலுக்கு ஒரு 1.5 இன்ச் வர மாதிரி நம்ம என்ன பண்ணோம், 1.5 இன்ச் விடுங்க, அதுக்கு மேலே விட வேண்டாம். ஏன்னா 1.5 இன்ச்சுங்கும் போதே சைடுக்கு சைடு அவ்வளோ இன்ச்சு நம்மளுக்கு துணி கிடைக்கும். ஸோ அவ்வளோதான். இதுலேருந்து ஒரு கோடு போட்டுருங்க, முடிஞ்சது. இதை எக்ஸ்ட்ராவை நம்ம வந்து வெட்டி எடுத்துடலாம். ஓகேவா? ஸோ அவ்வளோதாம்மா. ஸ்லீவ் வந்து நம்ம இப்போ வெட்டியாச்சு. ஓகே, ஸோ இதில் வந்து நான் சொன்னேன் இல்லையா எப்படி இது வந்து குடைவு கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு. 2 எடுத்துக்குங்க. இங்கே பாருங்கள், ஒன்றும் இல்லை, இது சென்ட்ரு. இப்போ இங்கே தான் நம்ம அர்க்காத்து பண்ணியிருக்கோம். இங்கேருந்து 7.5 இன்ச்சு, 7.5ல் பாதி பார்த்திங்க அப்படின்னா 3.25. ஓகே, இங்கேருந்து வந்து ஒரு 1/2 இன்ச்சு வச்சுக்கோங்க, போதும். 1/2 இன்ச்சு வச்சுட்டு இந்த பாருங்கள், இதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி இங்கே பாருங்கள், அப்படியே மீன் ஷேப்பு மாதிரி வரணும். இப்படி வரும், மீன் ஷேப்பு மாதிரி இருக்கணும். அப்படியே வெட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு குழிவு ரெடி. இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது அப்போ 2 ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு சேர்த்து வந்துடும். பண்ண உடனே இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு மார்க்கிங் பண்ணி வச்சுக்கணும். இல்லைனா வந்து இந்த மாதிரி அர்க்காத்து பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஓகேவா, இது நம்மளுக்கு முடிஞ்சுது. இப்போ கை நம்ம 2 கை வெட்டியாச்சு. இப்போ அடுத்தது வந்து நம்ம ஃப்ரண்ட் வெட்ட போகிறோம். இப்போ பேக் சைடு வெட்ட போகிறோமா. இங்கே பாருங்கள், முதல்ல நம்ம தையல் இது வந்து லைனிங் தானே. ஸோ வந்து நீங்கள் எந்த அளவுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சோ 1/4 இன்ச்சோ அது உங்களுடைய டேலண்ட்டு. நீங்கள் எந்த அளவுக்கு வச்சு வெட்டுறீங்களோ அதை பொறுத்து அதை அட்டாச் பண்ணுறீங்களோ. இப்போ பாருங்கம்மா, பேக் சைடு எடுத்துக்கிறோம். இங்கே பாருங்கள், நான் எல்லாமே எந்த பக்கம் எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள். ஓகே, இப்போ இந்த பக்கம் இது முதுகு பகுதி. ஓகே, இங்கே பாருங்கள், இந்த டாட்லேருந்து இந்த ஷோல்டர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஜாயிண்ட் வரைக்கும் எடுங்க. எடுத்து இந்த நம்ம தையலுக்கு கோடு விட்டுருக்கோம்ல, இங்கேருந்து இந்த பாருங்கள், இங்கே ஒரு டாட்டு, அதுலேருந்து ஒரு மேலே ஒரு டாட்டு. ஏன் அப்படின்னா அந்த பாருங்கள் ஜாயின் பண்ணி எக்ஸ்ட்ரா இங்கே பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், 2 கோடு போட்டுக்கிறோம். இங்கே ஒரு டாட்டு, இது மார்க்கிங்க, இங்கே ஒரு மார்க்கிங்க. ஓகே, இப்போ அடுத்தது என்ன பண்ணோம், இடுப்போட சுற்றளவு தெரியணும் நம்மளுக்கு, பேக் சைடுக்கு மட்டும். ஓகே, இது பாருங்கள், டாட் பண்ண சைடு இப்படி நல்ல பக்கமும் ஒன்றா வச்சுக்கோங்க. இந்த பாருங்கள்,
இப்படி சேர்த்துக்குங்க. நம்மளுடைய ஜாயிண்ட் பகுதியில் வைங்க. இங்கே பாருங்கள் எங்கே வருது, இங்கே இருக்குது. கரெக்டாக இருக்கணும். இதுலேருந்து இவங்களோட டாட் எவ்வளோ அளவு இருக்குன்னு பாருங்கள். 1/2 இன்ச்சு பிடிச்சிருக்காங்க. ஓகேவா? இந்த பக்கம் 1/2 இன்ச்சுனா அந்த பக்கம் 1/2 இன்ச்சு. அப்போ 1 இன்ச்சுக்கு நம்ம வந்து டாட்டுக்கு விட்டுருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா அலவன்ஸ் எவ்வளோ வைக்கிறோம், 1/2 இன்ச் வைக்கிறோம். ஓகேவாம்மா? ஸோ இது முடிஞ்சுது. இதுக்கு அடுத்தது என்ன எடுக்கிறோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த கழுத்து பகுதி இருக்குது பார்த்தீங்களா, நம்ம கழுத்தோட இறக்கம் எவ்வளோ வைக்கணும் நம்மளுக்கு தெரியணும் இல்லையா? அங்கே பாருங்கள், ஷோல்டரும் ஒன்று பண்ணிக்கிறோம். ஷோல்டரும் ஒன்று பண்ணிவிட்டு இப்படி கொண்டு வந்துடணும். கழுத்து சென்டரை கொண்டு வந்துட்டு நீங்கள் இங்கே ஹிப்பு குறிச்சிங்க இல்லையா, ஹிப் சுற்றளவு அந்த கீழ் பகுதியிலேருந்து இங்கே பாருங்கள், இங்கேருந்து கரெக்டாக கொண்டு வந்து ரெடி அளவு எக்ஸ்ட்ரா கால் அளவு. ஏன்னா இங்கே வெட்டினா தான் தச்சு இங்கே வரும். ஓகே? ஸோ அதனால் 1/4 இன்ச் தான் எக்ஸ்ட்ரா விடணும். இது முடிஞ்சுதா? அப்படியே கொண்டு வாங்க. இங்கே பாருங்கள் எந்த அளவு பாடி சைடு வரணும். நம்ம இந்த டாட்டுக்கு பிடிச்சோமா, இது இருந்த சுற்றளவு, அதுலேருந்து டாட்டுக்கு பிடிச்சோமா, இங்கே பாருங்கள், இதுலேருந்துட்டு இதான் அதனுடைய ஆம்ஹோல் உயரம். நம்மளுக்கு ஆம்ஹோல் உயரம் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஜாயிண்ட் இருக்குது. அதே மாதிரி கையையும் உடம்பையும் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/4 இன்ச். ஓகே? ஸோ எல்லா மார்க்கையும் நம்ம முடிச்சாச்சு. இந்த பாடி சுற்றளவு மட்டும்தான் நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்கள், இங்கே ஒரு மார்க்கிங் போட்டிருக்கேன், இங்கே ஒரு மார்க்கிங் போட்டிருக்கேன். முடிஞ்சுதா? இப்போ கழுத்து அகலமும் பாடி சுற்றளவும் கண்டுபிடிச்சா போதும். இப்போ இது வந்து என்ன ப்ளவுஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேர்கட்டுமா, இது நேர்கட்டு. ஓகே? கிராஸ் கிடையாது. இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த ஷோல்டர் ஜாயிண்ட் இருக்கா, இதுலேருந்து இந்த பாயிண்ட் இருக்கா, அது போட்டோன்னே தெரிஞ்சு போயிடும். இதை பிடிச்சி நான் அப்படி இழுத்துன்னு வச்சுங்க, நேராக விழுகும். நேராக விழுந்தா என்னது, நேர்கட்டு. ஓகேவா? ஸோ இதை கிராஸ் கட் வரும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதனுடைய கழுத்து அகலம் கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம பாடி சுற்றளவு கண்டுபிடிச்சிடலாமா? இங்கே பாருங்கள், டேப் எடுக்கிறோம். எடுத்துட்டு இது வந்து கொக்கி வைக்கிற சைடு. ஓகே? இங்கேருந்து இது நேர் ப்ளவுஸ் தான், அதனால் நம்ம பயப்படாமல் என்ன பண்ணலாம், லேசாக இழுக்கலாம். இழுத்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் 9.5 இன்ச் வருது. ஓகே? ஒரு 9.5. அடுத்தது இந்த சைடு பாருங்கள், இது வந்து நம்ம இந்த காஜா வைக்கிற சைடு. இது அவங்க வந்து பட்டன் வச்சு தைக்கிறாங்க. இப்போ பாருங்கள், இங்கேருந்து எது வரைக்கும் எடுக்கணும்னா இந்த ஜாயிண்ட் வரைக்கும் மட்டும்தான் எடுக்கணும், இதெல்லாம் எடுத்துடக்கூடாது. ஸோ இங்கேயும் கொஞ்சம் லேசாக இழுக்கிறோம், லேசாக தான் இழுக்கணும். இழுத்தோம் அப்படின்னா 9.25 வருது. 9.25 ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு 9.5 9.25 வருது. அடுத்தது இந்த பேக் சைடை எடுத்து போட்டுங்கப்பா. போட்டு பாருங்கள், முதல்ல இதை நல்லா அழகாக எந்தவித சுருக்கமும் இல்லாத, கையெல்லாம் இப்படி இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, இது எந்தவித சுருக்கமும் இல்லாமல் இப்படி எடுத்து போட்டுக்குங்க. ஷோல்டர் ஜாயின்லாம் கரெக்டாக நேராக வர மாதிரி. ஸோ இந்த இடம் எதுவுமே தூக்கக்கூடாது. தூக்காமல் இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதான். ஓகே? இப்போது இங்கேருந்து இங்கே எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறோம். கிட்டத்தட்ட 20 வருமா? ஓகேவா? கொஞ்சம் இதாக இருந்தால் கூட 20 வந்துடும். ஓகேவா? 20 வந்துடுது. இப்போ அடுத்தது அதையும் நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கம்மா, இதை நல்லா இழுத்து விட்டுக்குங்கம்மா. நேராக இழுத்து விட்டுங்க, எந்த சுருக்கமும் இல்லாத அளவுக்கு இழுத்து விட்டுங்கம்மா. இழுத்து விட்டு கொஞ்சம் தூரம் விட்டுருங்க, ஒரு 2 இன்ச் அளவுக்கு விட்டுட்டு இந்த கழுத்துலேருந்து இந்த கழுத்து எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா இதெல்லாம் இழுத்து நீட்டாக விட்டுட்டு இங்கேருந்து இங்கே அளக்குறோம்மா. 7.25 வருதுமா. 7.25. ஓகேவா? எனக்கு ரெடி அளவு எவ்வளோ வருது, 7.25 வருது. எதுனா கழுத்து அகலம். ஓகேவா? சரி, இப்போ இதுலேருந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 3/4 இன்ச்சை எடுத்துடுறேன். ஏன்னா நான் வந்து என்னோடய தையல் இவ்வளோ அளவுக்கு வரும்னு வச்சுக்கோங்க. அதாவது இந்த இதை விட்டுருங்க, இந்த அளவுக்கு நான் வந்து பிடிப்பேன். அப்போ வந்து நான் ஒரு 3/4 இன்ச்சு விட்டுறேன். அப்போ மீதி 7 இன்ச்சு தான் நான் வைக்க வேண்டிய கழுத்து அகலம். அப்போ இந்த 7 வந்து 2ஆக வகுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 3.5. ஓகே? ஸோ அது போட்டு நம்ம கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இதுக்கு வாங்க. பாடி சுற்றளவு பாருங்கப்பா, 20, 29, 38,
38.75 இருக்குது. 38.75 ஒரு 1/4 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா இருக்குது. அது 40க்கு 38.75 39க்கு 1/4 இன்ச்சு கூட இருக்குது, கம்மியாக இருக்குது, அவ்வளோதான். இப்போ இதை நான் என்ன பண்ணுறேன்னா 38.75 9 போடுங்க. 4 9 36. இதை 39னே வச்சுக்கோங்க. 38 39னே வச்சுக்கோங்க. 4 9 36. இப்போ 9 9.75 பிரிச்சுக்கோங்க. பாடி சுற்றளவு 4 சம பங்காக போடுறேன். 9.75 ஓகே. போட்டுட்டு 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைக்கிறோம். ஓகேவாம்மா? ஸோ இப்போ இதை ஜாயின் பண்ணிடலாம். என்ன பண்ணியிருக்கேன்னா எல்லாத்தையும் கூட்டினேன். 1/4 இன்ச்சு கம்மியாக வந்தது, 1/4 இன்ச்சு நான் ப்ளஸ் பண்ணியிருக்கேன். அதை நம்ம வெட்டும்போது சரி பண்ணிக்கலாம். ஓகேவாம்மா? ஸோ அப்போ 39 4 9 36. மீதி 3 இன்ச்சை 4ஆக பிரித்தோம்னா 3/4 இன்ச்சாக கிடைக்கும் நம்மளுக்கு, அவ்வளோதான். ஸோ 9.75 இன்ச்சு நான் உங்களுக்கு வந்து பாடி சுற்றளவு வச்சுருக்கிறேன். இப்போது இது வந்து கழுத்து அகலம் கொண்ட ப்ளவுஸ் தான் இது. இப்போ பாருங்கப்பா, நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த ஃப்ரண்ட் பகுதியை உள்ளே மடிச்சு விட்டுட்டு இந்த பேக் கழுத்து மாதிரி மட்டும் வரணும். இங்கே பாருங்கள், இங்கே மார்க் பண்ணியிருக்கோமா ரெடி அளவு, அதில் உங்கள் கழுத்தை வச்சுட்டு இப்படி பாருங்கள், வச்சு பாருங்கள். வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல போய் ஜாயிண்ட் ஆகும் உங்களோட கழுத்து. எங்கே ஜாயிண்ட் ஆகுது அப்படின்னு பாருங்கள், அந்த இடத்த மார்க் பண்ணுங்கள். ஓகே. ஸோ இப்போ இங்கே ஜாயிண்ட் ஆகுது. அப்படியே நான் என்ன பண்ணுறேன், இந்த மார்க்கிங்கை அப்படியே குறிக்கிறேன். இது வந்து ரெடி அளவுக்கானது. ஓகே. இப்போ பார்த்தீங்களா எப்படி வச்சுருக்கேன்னு. இது மட்டும்தாம்மா குழப்பமானது. மடித்து வச்சுருக்கோம், 2 ஷோல்டரையும் ஜாயின் பண்ணி மடிச்சுட்டு இந்த பாருங்கள் உள்பகுதி நம்ம ஃப்ரண்ட் பகுதியை உள்ளே மடிச்சு விட்டுறோம். மடிச்சு விட்டுட்டு இங்கே பாருங்கள், இதெல்லாம் கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சிடணும். ரெடி அளவில் வச்சுட்டு இந்த இதெல்லாம் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துட்டு இங்கே கொண்டு போய் வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக விழுகும். இப்படி அகலமாக போகக்கூடாது, குறுகலாகவும் போகக்கூடாது. வச்சிங்கன்னா கரெக்டாக விழுகும். அதுக்கு தான் நீங்கள் மடித்து ஒரு ட்ரிப்பு அயன் பண்ணிட்டு வச்சோம்னா அப்படியே சக்குன்னு வந்து உட்காரும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இதை என்ன பண்ணுறோம், மார்க் பண்ணிட்டோம். மார்க் பண்ணிவிட்டு இதுக்கு என்ன பண்ணோம், உள் பக்கமாக இந்த பக்கமாக வெட்டுறதுக்காக நம்மளுக்கு துணி விடணும். அதுக்கப்புறம் ஷோல்டர் குறிங்க. இதில் ஷோல்டர் ரெடி அளவு தையலுக்கு நான் எந்த அளவுக்கு எனக்கு தையல் வேணுமோ அந்த அளவுக்கு விட்டால் போதும். இப்போ இது எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிறோம். 6 இன்ச்சு இருக்குமா. ஓகே. ஸோ அவ்வளவுதான். இது அப்படியே எடுத்துடும். இப்போ எல்லா மார்க்கிங் பண்ணியாச்சுமா. ஓகே, எல்லா மார்க்கிங்கும் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் 3.5 இன்ச்சு வந்திருக்குங்க போதும். அதாவது தைச்சது 3.1 வந்திருக்கு. நம்ம அதில் வந்து நம்ம வச்ச அகலம் பார்க்கும்போது எனக்கு 3.5 வர்ற மாதிரி வந்தது. ஸோ அந்த மாதிரி கூட வேண்டாம், நீங்கள் இப்படியே வச்சு பாருங்கள். இதான் கரெக்டாக வருது. ரொம்ப அகலமாக போயிடும் சில சமயம். இப்போ பாருங்கள் 3.1 வச்சு தைச்சேன்னா நான் எவ்வளோ வரும், எனக்கு 3.5 இன்ச்சு கழுத்து ரெடி கழுத்து வரும். சின்ன ஷோல்டர் வந்து ரெடி அளவு பார்த்திங்கன்னா 2.1. ஓகே. ஆனால் மொத்த அளவு பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு. ஸோ கழுத்துக்கு 3, இதுக்கு 3, 6 இன்ச்சு வர்ற மாதிரி. இப்போ அதே 6 இன்ச்சை இங்கே பாருங்கள், இங்கே எடுத்துறேன். அவ்வளோதாம்மா. ஓகே. இப்போது இதுலேருந்து 6 இன்ச்சுக்கு ஒரு கோடு போட்டுறேன். இது நம்ம இந்த அளவு கழுத்து வரைஞ்சிருக்கோம். ஆனால் வந்து எக்ஸஸாக தான் நம்ம வெட்ட போகிறோம். உள்பக்கம் கொடுத்து தான் நம்ம வெட்டணும். ஏன்னா இதே வெட்டினீங்கன்னா இன்னும் உள்ளே குறுகி போயிடும். ஓகேம்மா. ஸோ அவ்வளோதான். இது அவங்களுடைய ரெடி கழுத்து ஆகலாம். ஸோ இதான். இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆம்ஹோல் வந்து அவங்களுக்கு 5.5 கிட்டத்தட்ட வந்திருக்கு. இதுலேருந்து எடுத்தோம்னா 5, அதில் பாதி 2.5. அது மாதிரி இதுலேருந்து பார்த்திங்கன்னா 3.5 கிட்டத்தட்டனா 1.5 வச்சுக்குவோம். 1.5 போதும். இங்கேருந்து ஒரு இன்ச்சு இல்லைனா 3/4 இன்ச்சு இருந்தால் போதும். போட்டு இதை ஜாயின் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்குறோம். இல்லைன்னா நான் ரஃபாகவே பண்ணிடுவேன். இப்படி கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு இதோட முடியல இந்த எவ்வளோ வரணும் ஆம்ஹோல் நம்மளுக்கு
8 இன்ச்சு வரணுமா. அது வருதா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். ஓகே, ஸோ 8.5 இன்ச்சு வருது. நான் இந்த வெளி அளவு தான் எடுப்பேன், எனக்கு அதுவே கரெக்டாக தான் இருக்கும் எப்போதுமே. இது கரெக்டாக வந்துடும் 8 இன்ச்சு உங்களுக்கு. ஸோ இதிலே வெட்டலாம். நான் வெளி அளவு தான் எடுப்பேன் எப்போதும். ஸோ அந்த அளவே இருக்கட்டும். ஓகே, அவ்வளோதான். முடிஞ்சது. இப்போ இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போ வெட்டி எடுத்தாச்சுமா. ஸோ இப்போ கடைசியாக வந்து ஃப்ரண்ட் வெட்டினா நம்மளுக்கு வந்து வேலை முடிஞ்சுது. ஓகே, இப்போ இது வந்து நார்மல், நான் வந்து நேர் கட்டிங் சொன்னேன் இல்லையா, இங்கே பாருங்கள். இது வந்து நம்ம பாடி வெட்டினது போக இருக்குது. இது பட்டிக்கு வச்சுக்கலாம். நான் பட்டி வந்து தைக்கும்போது தான் வெட்டுவேன். அதை நான் தைக்கிற வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பட்டிக்கு கொஞ்சம் விட்டுட்டு ஒரு கோடு போடுறோம். நேராக ஒரு கோடு போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் தையலுக்கு அளவாக ஒரு கோடு போட்டுக்குங்க. போட்டுட்டு இந்த கரைப்பகுதி நமக்கு வேணாம், இதை வெட்டி எடுக்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து ஒரு கோடு போட்டு இதையும் ரிமூவ் பண்ணிடலாம். நம்ம வெட்டி அதுக்கப்புறமா எடுத்துடலாம். இப்போ நம்ம இந்த அளவுக்குள்ளே தான் நம்ம வைக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஷோல்டர் அளவு வந்து 6, அதை குறிக்கிறோம். கழுத்து வந்து 5.5, கிட்டத்தட்ட 5.25 என்னமோ வந்தது. இப்போ 9.25 இன்ச்சு பேக் வச்சோம் இல்லையாம்மா, ஒரு 1/4 இன்ச்சு கூட்டிங்கம்மா. அந்த இடத்துல 10 மட்டும் வச்சுக்கோங்கம்மா, ஏன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா அலவன்ஸ் வச்சுக்கோங்கம்மா. இப்போ வச்சுட்டுப்பா நம்ம வந்து இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, முன் உயரத்தை குறிக்கணுமா. இது வந்து நேர் ப்ளவுஸ் தான். இங்கே பாருங்கள், ஊக்கு சைடு எடுத்துக்கோங்க. ஊக்கு சைடு எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள், இந்த நிப்பிள் பாயிண்ட்டும் இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டும் எடுத்துக்கோங்கம்மா. எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் உயரம் இப்படி தான் குறிக்கணும். ஸோ இங்கே பாருங்கள், முதல் கோடு இல்லை, இந்த கீழ் கோட்டிலேருந்து வச்சு இங்கே பாருங்கள், நிப்பிள் டாட் உயரம் இங்கே இருக்குது. சும்மா ஒரு குத்து மதிப்பாக குறிங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இது வந்து வெட்டி இருக்கிறாங்க. ஸோ அப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த பாயிண்ட் இருக்குதா, இதுலேருந்து இங்கே. ஓகே, ஸோ ஒரு கொஞ்சம் வேணால் நீங்கள் தையலுக்கு போட்டுக்கலாம். ஆக்சுவலாக அது வெட்டலைன்னா நம்மளுக்கு கரெக்டாக இருந்திருக்குமா, ஏன்னா அது கிராஸாக இருக்குது. கிராஸ் உயரம் வந்து கரெக்டாக இருக்காது. ஸோ இந்த அளவு தான் நம்மளுக்கு ரெடி அளவாக வந்திருக்கணும். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, முதல்ல அளந்துக்கலாம். பேக்கும் ஃப்ரண்ட்டும் எவ்வளோ இருக்குன்னு கிட்டத்தட்ட 1 இன்ச் இல்லை 1.5 இன்ச் தான் நம்மளுக்கு வித்தியாசம் வரணும். பார்க்கலாம். பாருங்கம்மா, நம்ம முதல்ல இதில் வச்சுருவோம். வச்சுட்டுமா இதை அப்படியே கூட நீங்கள் ட்ரேஸ் எடுத்துக்கலாமா. இது அப்படியே வந்து இங்கே பாருங்கள், அப்படியே ட்ரா பண்ணிக்குவோம். ட்ரா பண்ணிட்டு இங்கே நம்ம 10 இன்ச் தான் வச்சுருக்குறோம். இங்கே பாருங்கள், அப்படியே வரைஞ்சிருக்கிறேன். ஓகே, வரைஞ்சிருக்கோமா. இங்கேயும் வந்து இதான் கழுத்து அகலம். ஓகேம்மா, ஸோ இது எல்லாமே வச்சுட்டோமா, எடுத்துடலாமா. எடுத்துட்டு இப்போ இந்த ஆம்ஹோலுக்கு ஒரு கோடு போட்டுருங்க. கோடு போட்டு இதுலேருந்துமா ஒரு 1/2 இன்ச்சுமா குழிவுக்கு, கை குழி வெட்டுவோம் இல்லையா, ஒரு 1/2 இன்ச்சு மட்டுமா இப்படி வச்சு வெட்டிடுங்கம்மா. ஓகே, ஸோ இப்போ இது வந்து ரெடி அளவு ப்ளஸ் தையலுக்கு ஒரு 1/4 இன்ச்சு தான் விட்டுருக்குறேன். நம்ம அதை அளந்துட்டு நான் உங்களுக்கு எவ்வளோன்னு சொல்கிறேன். அதை நம்ம இன்னும் அளக்கலை, இது நேர் கட்டு தான், நல்ல பிரச்சனை இல்லை. ரெடி அளவு மட்டும் பார்த்திங்கன்னா பேக் சைடு வந்து 14 இன்ச்சு வருதுமா. அதே மாதிரி ரெடி அளவு வந்து 12.25. ஓகே,
12.1ன்னு வச்சுக்கோங்களேன், பரவாயில்ல, வைக்கலாம், தப்பில்லை. ஓகே, ஸோ அவ்வளோதாம்மா. இப்போது கடைசியாக நம்ம என்ன பண்ணோன்னா, இங்கே பாருங்கள், ஜாயிண்ட் இருக்குது இல்லையா, நல்லா வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம எங்கே ரெடி அளவு தைப்போமோ அங்கே வந்து கீழே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்படி கழுத்தை கொண்டு வரேன். ஓகே, கழுத்தை கொண்டு வரும்போது இதெல்லாம் கரெக்டாக எடுத்து விட்டு கொண்டு வாங்க. நீங்கள் சிங்கிளாக கூட போட்டுக்கலாம், அப்போ வந்து சுருக்கம் இல்லாத இருக்கும். சிங்கிளாக வச்சுட்டு இப்படி கொண்டு வரோம்மா. கொண்டு வந்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கம்மா, இங்கே இருக்குது பாருங்கள், தெரியுதா? ஸோ இது வந்து ரெடி அளவுக்கு தான்ப்பா வச்சுருக்கேன் நான். இங்கே பாருங்கள். ஓகே, ஸோ அதை அப்படியே வச்சுக்கோங்க, ரெடி அளவு அப்படியே வச்சுங்க. ஒருவேளை நம்ம இங்கே மேலே வச்சோம்னா வேணா மேல்கோட்டில் வச்சிங்க அப்படின்னா இதுவும் மேலே இருக்கும். ஓகே, ஆனால் இப்போ நம்ம எங்கே வச்சுருக்கோம், கீழ்கோட்டில் தான் வச்சுருக்கோம். அப்போ இது ரெடி அளவு. ஓகேவாம்மா? ஸோ ரெடி அளவா இங்கே வந்துருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இங்கே வந்திருக்கு. ஸோ அதுலேருந்து ஒரு தையல் மேலே போடணும். ஏன்னா ரெடி அளவில் தான் நான் வச்சுருக்கிறேன். ஸோ ரெடி அளவு தான் எனக்கு இங்கே இருக்குது, இதுலேருந்து ஒரு தையல் தள்ளி போட்டணும். இப்போ ஏன் இது இவ்வளோ கேப் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களோட ப்ளவுஸ் வந்து பேக் அதிகமாகவும் ஃப்ரண்ட்டு கம்மியாகவும் இருக்கும். நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஈக்குவல் பண்ணி வச்சுருக்கோம். 4 அளவையும் எடுத்து 4ஆக டிவைட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ அதனால் ஒரு பக்கம் நம்மளுக்கு வந்து இதில் கழுத்து இப்படி தான் வரும், ஆனால் நம்ம தைக்கும்போது அது பெருசாக தெரிஞ்சுக்காது. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், இவங்களுடைய கழுத்து உயரம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஃப்ரண்ட்டு கழுத்து உயரம் ரெடி அளவுலேருந்து கிட்டத்தட்ட 6.25 கிட்ட இருக்குது. 6.25 இருக்குது. ஸோ ப்ராடு பாடி, அதனால் கொஞ்சம் இப்படி தான் இருக்கும். இதான் கரெக்டாக வந்துருக்கு. ஏன்னா 1க்கு 2 ட்ரிப்பு நம்ம வெட்டுற வரைக்கும் எவ்வளோ ட்ரிப் வேணாலும் செக் பண்ணிக்கலாம். வெட்டிட்டோம்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ 6.25 வந்திருக்குப்பா. இதுதான் வந்து ரெடி அளவு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து பாருங்கம்மா, நல்லா பார்த்துக்கோங்க. டாட் இங்கே இருக்குது, அதனால் அங்கே ஒரு இது பண்ணியிருக்கேன். ஒரு விரல் வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த அளவு அவங்க டாட் பிடிச்சிருக்காங்கன்னு பாருங்கள், ரொம்ப சன்னமாக தான் பிடிச்சிருக்காங்க. ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம என்ன பண்ணோம், ஒரு கோடு போட்டுக்கணும். திரும்ப இந்த டாட்டை கொண்டு வந்து இங்கே வச்சுட்டு அதுக்கு அடுத்தது பாருங்கள், இங்கே ஒரு மார்க்கிங் பண்ணிவிட்டு இந்த டாட்டுக்காக, இந்த இதுக்காக ஜாயிண்டிங்காக, அதுக்கப்புறம் அதுக்கு எக்ஸ்ட்ரா துணி, இதோட எக்ஸ்ட்ரா துணி விட்டுறணும். ஓகே, இது முடிஞ்சுதா? இதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதில் வந்து தையலுக்கு ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு இங்கே பாருங்கள், அங்கேருந்து இந்த தையலுக்கு விட்டது மார்க்கிங் ரெண்டுத்துக்கும் சேர்த்துட்டுமா இங்கே ஒரு மார்க்கிங். ஓகே, பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இந்த டாட்டோடைய அகலம் பார்த்திங்க அப்படின்னா இவங்க வெட்டியிருக்கிறாங்க, அதனால் நம்மளுக்கு தெரியல. பட் இருந்தாலும் இங்கே 1 இன்ச்சு வருது. அப்போ கிட்டத்தட்ட 1.25 இன்ச்சு வரும். இது 1.25 2.5 இன்ச்சு நம்ம வைப்போம். 1.25 2.5 இன்ச்சு. அதாவது இங்கேருந்து இது 3.25. அப்போ நம்ம இந்த இதுக்கு போக 3.5 வைக்கணும். வச்சாவே வந்திருக்கு, 3.5 வைக்கணும். ஸோ இது மட்டும் விட்டுருங்கம்மா. இங்கேருந்து 2.5, அதுலேருந்து 1.25, 3 இன்ச்சு டாட் உயரம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து இங்கே பாருங்கள், இந்த சென்டர் டாட்டு ஒரு 2.25 வருது, ப்ளஸ் ஒரு 1/4 இன்ச்சு தையலுக்கு 2.5 வந்துட்டு இந்த வேறு. இப்போ இதுலேருந்து வந்து இப்போம்மா இங்கே பாருங்கள், இந்த டாட் இருக்குல்ல, இந்த பட்டி டாட்டு, அதுலேருந்து இந்த சைடை நம்ம குறிக்க போகிறோமா. இங்கே பாருங்கள், இங்கேருந்து இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இருக்குது, அதை நம்ம இன்னும் கிளாரிஃபை பண்ணல. இங்கே பாருங்கள், இப்போ இந்த இடத்துல பாடிக்கு வந்து இங்கேருந்து இங்கே பாருங்கள் இது வரைக்கும். ஓகே, ஸோ இங்கே வரைக்கும் வரணும். அதுக்கு கீழே தையல்,
அவ்வளோதாம்மா. இப்போ நம்ம வந்து இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிடலாம். அவ்வளோதான். இவ்வளோதான் வந்து ஃப்ரண்ட்டு கட்டிங். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம அப்படியே வெட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா இதுதான், இந்த டாட் தான் அளவு. இது இல்லை, இது கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு. ஸோ இதுதாம்மா அளவு. நம்ம எப்படி ஒரு ப்ளவுஸ் வெட்டணும் அப்படிங்கிறது இந்த மாதிரி வெட்டினீங்கன்னா ஒரு சக்ஸஸாக நீங்கள் உங்களுக்கு தேவையான ப்ளவுஸை நீங்கள் வெட்டிக்கலாம். இது வந்து நீங்கள் இதை சென்டர் பிடிச்சிங்கனாலே இதை பாருங்கள், நான் இப்படி பிடிக்கும்போது அது இங்கே போகுது பார்த்தீங்களா? ஸோ அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம், இதோடைய சென்டர் ஒரு 3.5 இன்ச்சோ அதான் இந்த அளவுக்கு வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவாம்மா? அது பார்த்தீங்கன்னா ஒரு அக்கேனா ஷேப்பில் இருக்கும். இதுக்கு ஒரு 1.5 இன்ச்சோ 1 இன்ச்சோ நீங்கள் ஷார்ப் அது உங்கள் பாயிண்ட்டை பொறுத்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து 3.1 வரும் இல்லையா அகலம், நம்ம அதையே வைக்கிறோம். வச்சுட்டு மார்க் பண்ணுறோம். அவ்வளோதான். போட்டுட்டு ரெடி போட்டுடலாம். இப்போ உங்களுக்கு இங்கே ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சோம் இல்லையா, அது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னாம்மா, சில பேருக்கு டக்கு நீங்கள் வந்து இந்த கொஞ்சம் இப்படி லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதை வந்து நம்ம இங்கே கரெக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா லேசாக ஒரு கிராஸ். ஓகே, லேசாக ஒரு கிராஸ். அவ்வளோதாம்மா. ஸோ முடிஞ்சுது. இதான் மார்க்கிங். இதை அப்படியே வெட்டி எடுத்துட்டோம் அப்படின்னாம்மா நம்மளுக்கு வந்து ப்ளவுஸ் ரெடி. ஓகே, ஸோ அவ்வளோதான். எல்லாமே நம்ம வெட்டியாச்சு. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரண்ட் அண்ட் பேக். நான் வந்து தைக்கும் போது உங்களுக்கு பட்டி எப்படி வெட்டுறது அப்படின்னு சொல்கிறேன். ப்ளஸ் கழுத்து பீஸ் அதெல்லாம் நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதுதான் வந்து இதை மெயின் கிளாத்தில் அடுத்தது நம்ம போட்டு அப்படியே வெட்ட வேண்டியதான். இது வந்து நேர்கட் ப்ளவுஸ் தான். ஸோ இதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இதை நான் மெயின் கிளாத்தில் எப்படி நான் வந்து போட்டு வெட்டுறேன் அப்படிங்கிறதையும் நான் காமிச்சிட்டு தைக்கும் போது உங்களுக்கு பட்டி எப்படி வெட்டுறது அப்படின்னு நான் காமிக்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த ஃப்ரண்ட்டு பேக்கு ஹேண்டு இது வெட்டினது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.